அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்குங்க பள்ளிக்கூடங்களை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பள்ளிக்கூட பாட புத்தகங்களை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மத ரீதியான ஜாதி ரீதியான அரசியல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மனுக்களை வச்சு அரசியல் பண்ணுறதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேங்க. மனுக்களை வச்சு அரசியல்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பஸ் தமிழ்நாடு முழுவதும் நடத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ரேஷன் கார்டாகட்டும், ஓட்டுரிமையாகட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அரசு ரீதியான என்னென்ன சலுகைகள் தேவையோ அதை எல்லாத்தையும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக பண்ணிக்கலாம். இதில் ஆன்லைன் போக ஆஃப்லைனில் பண்ணக்கூடிய சில சலுகைகளும் இருக்குது. அந்த சலுகைகளுக்காக மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு வேண்டுதலுக்கு மனு ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ இதை சரி செய்ய இது வேணும், இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனுக்கள் எழுதி கொடுப்பாங்க இல்லையா. அந்த மனுக்களை வச்சு இப்போ ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பஸில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாமே கழிவுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தூக்கி வீசிட்டாங்களாமா. ஸோ இதே யாரோ ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய பேசும் பொருளாக இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பஸ் இந்த ஒரு ப்ரோக்ராமில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாமே டிச்சுக்குழிகளுக்கு தான் போயிட்டு இருக்கு, கழிவுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒருத்தர் நம்பி நம்ம ஒரு மனு கொடுக்குறோம், அந்த மனு தூக்கி வெளியே வீசிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு மக்களிடையே அது கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. ஸோ அதனால இது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது. ஸோ இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சீமான் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு நடத்துறீங்க, அதில் மனுக்களை எல்லாத்தையும் கொண்டு போய் டிச்சுக்குழியில் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள் கூட நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலினில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாமே டிச்சுக்குழியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒரு கட்சி. அப்படி வைக்கும்பொழுது திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுக்களை எல்லாத்தையும் நாங்கள் போடலை, நாங்கள் டிச்சுக்குழியில் போடலை, இந்த மனுக்களை டிவிகேவை சார்ந்த டிவிகே தொண்டர்கள் எங்களிடம் இருந்த இந்த மனுக்களை திருடி கொண்டு போய் டிச்சுக்குழியில் போட்டுட்டாங்க அப்படின்ட்டு திமுகவை சார்ந்த சிலர் இந்த மாதிரியான ஒரு பதிலை முன்வைக்கிறாங்க. ஸோ இதற்கு டிவிகேவை சார்ந்த தொண்டர்கள் என்னங்கிறாங்க, இது முற்றிலுமே போய் டிஎம்கே எங்கள் மீது போடப்பட்ட ஒரு சதி திட்டம், இது அவங்க கொண்டு போய் வேணும்னு டிச்சுக்குழியில் எரிஞ்சிட்டு எங்க மேல பழி போடுறாங்க. மக்களுக்கு முன்னாடி ஒரு நாடகம் ஆடிட்டு உங்க பிரச்சனையெல்லாம் நான் சரி செஞ்சு தரேன், எல்லாத்தையும் நல்லது பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடிட்டு அதுல மனுக்களை எல்லாத்தையும் கொண்டு போய் டிச்சுக்குழியில போட்டாங்க. இதே போட்டோ எடுத்து யாரோ அனுப்பியிருக்காங்க, அதுக்கு எங்க மேல பழி போடுறாங்க. எங்ககிட்ட இருந்த மனுக்களை அவங்க திருடி கொண்டு போய் டிச்சுக்குழியில போட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல பழி போடுறாங்க. இது முற்றிலுமே போய் அப்படின்ட்டு டிவிகேவை சார்ந்தவர்கள் அவங்க தங்களுடைய பதிலை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன மாதிரியான அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்த மனுக்களை வச்சு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தோணும், ஓட மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுடைய மனுக்களை இப்படி டிச்சுக்குழியில போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இவங்க எந்த மாதிரியான அரசியல் பண்றாங்கன்னு. ஒரு மனுவை வச்சுட்டு இவன் அவன் மேல குறை சொல்றான், அவன் இவனை குறை சொல்றான். ஸோ இதுல இருந்து மற்ற கட்சிகள் ஆதாயம் பார்க்குது. இந்த மாதிரியான நடந்திருக்குது பாருங்க மக்களே, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவனும் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் மட்டும் தான் நல்லவன், நீங்க எங்கிட்ட மனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி அவன் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் என்ன தோணும், நம்ம கொடுத்த மனு இவங்க இப்படி உதாசீனம் படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு கட்சிகள் மேலேயும் கோபம் தான் ஒரு மக்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ இதுதான் அரசியல். மக்களோட மனசுல எப்படி ஒரு கட்சியை பத்தி கெட்ட தீய எண்ணங்களை புகட்டலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல மனுக்களை வச்சு நடக்கிற அரசியல். சரி மக்களே, நம்ம மீண்டும் அடுத்த டாபிக் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.